இயேசு வருகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வருகைக்கு பின்பு ஆண்டவர் பரலோகத்திலே மோட்ச லோகத்திலே நம்மை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலங்கள் வருகிற பொழுது மறுமையிலே நாம் வாழ போகிற சில வாழ்க்கை குறித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பயங்கரமான ஆயத்தங்களை குறித்து ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14:2-3 என்னுடைய பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த அநேக வாசஸ்தலங்கள் நம்முடைய மனித மூளையிலே சின்ன சின்ன வீடு சின்ன சின்ன வீடு என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது. ஆனால் ஏறக்குறைய பிதா நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற வீடானது பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த தேசம், அந்த பெரிய அரண்மனை அல்லது அந்த இடத்தை தன்னுடைய கண்களால் பார்த்தார் என்று எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேற யாரும் கட்டல, அவர்தாமே கட்டுகிறார். அந்த இடம் அஸ்திபாரம் உள்ள இடம். 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவர்கள் எல்லாரும், ஆபிரகாம், அதற்கு முன்னால உள்ளவங்க எல்லாரும், பரிசுத்தவான்கள் எல்லாரும் தூரத்திலே அந்த நகரத்தை கண்டார்கள். கண்டின உடனே அதை நம்பினார்கள். நம்பின பிறகு அதை அணைத்து கொண்டார்கள். அணைத்து கொள்வது என்பது மூல பாஷையிலே அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்வது. வேதத்திலே ஒரு சத்தியம் இருக்கு. எவன் ஒருவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை தூரத்திலே முதல்ல பார்க்கணும், இரண்டாவது அதை நம்பணும், மூணாவது அதை அணைத்து கொள்ளணும். பிதா தூதர்களுக்கு கை கொடுக்காமல் எனக்கு கை கொடுத்து என்னை பிள்ளையாக்கினார். அதற்காக இந்த பாவத்தை விடுகிறேன், அந்த தேசத்துக்காக இந்த உலகத்தை விடுகிறேன், அந்த காரியத்துக்காக நான் இதை விடுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை போல இந்த உலகத்திலே அந்நியனும் பரதேசியுமாக வாழ்ந்து அந்த தேசத்துக்காக, உலகத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அந்த தேசத்துக்காக காத்திருந்து விசுவாசத்தோடே மரித்து போனார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வெற்றி. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நகரத்தை, பிதாவின் வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நகரத்தை ஆபிரகாம் பார்த்தாரே, நான் பார்க்க முடியுமா, எனக்கு அது சாத்தியமா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆபிரகாம் மிகப்பெரிய பரிசுத்தவான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன், ஆண்டவரோட சஞ்சரித்தவர். ஆகவே அவர் பார்த்துட்டாரு, எனக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை எந்த மனுஷனும் பார்க்கல, எந்த காதுகளும் கேட்கல, யாருமே நமக்கு சொல்லல. தேவன் ஆயத்தம் பண்ணினது அப்படி மறைபொருளாக இருந்தது. ஆனால் என்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அன்றைக்கு அந்த ஆவியானவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நீங்க போக வேண்டிய வீட்டை பார்க்க ஆசையா இருக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா? சில அறகுறையா கட்டப்பட்டு இருக்கும். சில இடத்துல நீங்கள் விரும்பின காரியம் இருக்காது. சிலர் நீங்க எதிர்பார்த்த அளவு உங்க வீடு பெருசா இருக்காது. இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு வேகமாக பார்க்க போகிறோம். எப்படி அந்த வீட்டை முழுமையடைய செய்யலாம், எப்படி நம்ம விரும்புகிறபடி அந்த வீட்டை மாற்றிக்கொள்ளலாம். எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த நகரத்துக்குள்ளே போக முடியுமா
என்று கேட்டால் போக முடியாது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனம். இந்த பகுதி என்ன சொல்லுது? நீங்க மாளும் போது, மூல பாஷையில வாசிச்சா, நீங்க கிறிஸ்தவனா ஒரு 80 வருஷம் வாழ்ந்து தோற்று போகும்போது, கடைசி மூச்சு விடுற நேரத்துல, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னியும், அது வரைக்கும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நினைச்சதெல்லாம் செய்யறது, என்ன நினைக்கணுமா பேசுறது, அப்படி வாழ்ந்துட்டு மூச்சு விடுற நேரம் அப்பா இயேசு அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்க மாளும் போது தோற்று போய் நித்திய ஜீவனத்துக்குள்ளே போவீர்கள். போவோம், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அப்படி போகும்போது உங்களுக்கு வீடே இருக்காது. அப்போ நான் மாளும் போது என்னை தங்கள் சொந்த வீட்டுகளிலே யாராவது ஏற்றுக்கொள்ளணும். அநீதியான உலக பொருள், ஒரு சட்டை, ஒரு சாரி, ஒரு பணம், அல்லது உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடு, இதுகளை கொடுத்து நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளை உண்டாக்கிக்கிறீங்க. அக்கா வாக்கா என்ன ஒரு மாதிரி இருக்க, கிறிஸ்துமஸுக்கு துணியே எடுக்கலமா, பிள்ளை வேற அழுதுகிட்டு இருக்குமா, கவலைப்படாத, எனக்கு 1500 ரூபா வச்சிருக்கேன், 2 பிள்ளைக்கு எடுக்க, நான் 3 ட்ரெஸ்ஸா எடுத்துறேன், இந்த உனக்கு ஒரு ட்ரெஸ், எனக்கு எடுக்கிறதுல கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிங்க. அவங்க பரலோகத்துல வீடுள்ளவர்களா இருந்தா உங்களை கூப்பிட்டு ஒரு நாள், அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கல்லக்கா, அன்னைக்கு எனக்கு சோறு கொடுத்தீங்கல்ல, அன்னை விளங்குதா நான் சொல்றேன், விளங்குதா? நீங்க கொஞ்சம் கண்ணை மூடிட்டு யோசிங்க, யாரும் கை தூக்க வேண்டாம். இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய பசியை ஆற்றி இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு உங்களால இயன்ற அளவு உதவி செய்திருக்கிறீர்கள்? நான் உண்டு, என் பிள்ளை உண்டு, என் குழந்தை உண்டு. கிறிஸ்தவன் செய்கிற பாவத்திலே மிகப்பெரிய பாவம் இந்த பாவம் தான். இதை செஞ்சுதான் நிறைய பேர் நரகத்துக்கு போனாங்க. அவன் என் பிள்ளை, என் குட்டி, அவளை படிக்க வச்சிடணும், அவனை படிக்க வச்சிடணும், பக்கத்து வீட்டு பிள்ளை எங்கனையும் போட்டோம். இருக்கிறத ஷேர் பண்ணுங்க. நீங்க மாளும் போது, தோற்று போகும் போது பரலோகத்துக்கு போயிருவீங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா போயிருவீங்க. நீங்க நல்லவன் என்பதனால பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. நீ கிறிஸ்தவனை விட நல்லவன், நீங்க கிறிஸ்தவன் தப்பு பண்றான், நான் தப்பு பண்றது இல்ல, அதனால போக முடியாது. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றா மட்டும்தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. வேற எல்லாம் நான் நல்லவன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், 100 பேருக்கு உதவி செஞ்சேன், அதெல்லாம் வேற. அதுதான் லூக்கா 16:9 அதுதான் சொல்லுது. நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். சிலர் வீடு இல்லாம இருப்பாங்க பரலோகத்துல, சிலர் பரலோகத்துல அழுவாங்க. வெளிப்படுத்தல் 7:17, வெளிப்படுத்தல் 21:4. சிலர் பரலோகத்திலே சிறியவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 5:19. சிலர் தோற்று போய் நஷ்டப்பட்டவர்களாக பரலோகத்தில் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 3:15. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பின கொல்லி போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சரி, ஆக எல்லாருமே நம்ம பரலோகத்துல போன உடனே அவர் மாலை போட்டு வரவேற்று நம்மளை ஏற்றுக்கொள்வது இல்லை. சில நேரத்திலே நாம தோற்று போய் போனால், சில நேரத்திலே நாம எல்லாம் இழந்து போய் போனால், அங்கேயும் ஒரு அனாதை போல கண்ணீர் வடிக்கிறவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக மறுமையிலே வாழக்கூடிய சூழ்நிலை வரும். எனவே உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இது கிருபையின் காலம் இன்னும் முடியல, நீங்க உஷாராகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.